ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எனக்கு 2-3 நாளாகவே இன்ஸ்டாகிராமில் பயங்கர ட்ரெண்டாக போய் அப்புறம் வைரலாக போச்சு. அந்த விஷயம் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு பையன் வந்து 2.25 வந்து அஜய் அப்படிங்கிற பையன் வந்து பார்த்திங்கன்னா 2.25க்கு வந்து பார்த்திங்கன்னா லட்சத்துக்கு வந்து பைக் வாங்கியிருக்கான். அப்போ வந்து அவங்க அத்தையை வந்து கூட கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தோடு கூட போடலை. ஒரு தோடு, மூக்குத்தி, கழுத்தில் ஒரு செயின் எதுவுமே இல்லை. இவ்வளோ ஏலத்தாய்க்கு வந்து எதனால் வந்து இவ்வளோ விளையந்து வாங்கி கொடுக்குறாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பையன் வந்து சொன்னான், அது வந்து எங்கள் அத்தை தான் வயக்காட்டில் வேலை செஞ்சுருக்காங்க, அப்படியே கூட்டு வந்துட்டேன், அதனால தான் போடலை, நான் வந்து கடன் வாங்கி வந்து வைக்கல. அப்புறம் அவங்க அம்மா வந்து வந்துட்டாங்க, அது பயங்கரமாக வந்து பேசினாங்க. இப்படி 2.25 லட்சத்துக்கு பணக்கார பையமே எதுக்காக நீ வந்து பைக் வாங்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு இப்போ அம்மா அவங்கெல்லாம் வந்து பைக் சொல்லியிருக்காங்க, என் பையன் வந்து ஏழைகள் பணக்காரங்க தான் அந்த மாதிரி பைக் வாங்கணுமா, ஏழைகள் வாங்கக்கூடாதா, நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சிருக்கோம், நாங்கள் வந்து யார்கிட்டையும் கடன் வாங்கலை, நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சிருக்கோம், எங்கள் பையன் வந்து ஆசைப்பட்டிருக்கோம், அதனால் நாங்கள் பைக் வாங்கி கொடுத்துருக்கோம், இதில் வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து யாருக்கும் எதை சொல்லி உரிமை கிடையாது, வந்து எங்கள் துட்டு எங்கள் காசு நாங்கள் உழைச்சி வந்து வாங்கியிருக்கோம், இதை பற்றி பேச யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லலாம் சரிதாம்மா, உரிமை கிடையாது அப்படின்னா எதுக்காக இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து போஸ்ட்டு போடுறீங்க? உரிமை கிடையாது அப்படின்னா எல்லோரும் வந்து உங்களுக்கு லைக் போடணும், எல்லோரும் வந்து பாராட்டணும் அப்படின்னு தான் போட்டிங்க. ஆனால் எல்லோரும் ஏச ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் எதிர்பார்த்து நடக்கலை, அதனால் நீங்கள் இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க. அதான் சொல்கிறேன், உங்களுக்கு பாராட்டு வந்தால் இதே லட்சக்கணக்கான பாராட்டு வந்தால் சந்தோஷமாக ஏற்றுப்பீங்க. 4 பேர் வந்து ஏசினேன்னா நீங்கள் வந்து மாற்றி பேசுவீங்களா? ஏதாவது அப்போ நீங்கள் உங்களுக்கு பைக்கு வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் 2.25க்கு வாங்க, இல்லை 2 கோடிக்கு வாங்குங்க. அதனால் எங்களுக்கு என்ன பற்றி அதை இப்போ சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டால் 4 பேர் 4 விதமாக சொல்ல தான் செய்வாங்க. நல்லது சொன்னாலும் எடுத்துக்கணும், கெட்டது சொல்லாலும் ஏற்றுக்கணும். அதெல்லாம் வந்து ஏற்றுக்க பக்குவம் இல்லைன்னா உங்கள் பையன் பைக்கை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் தானே. எதுக்காக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறான்? போஸ்ட் போட்டால் 4 பேர் அப்படி சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் அதை ஏற்றுக்காமல் உங்கள் அம்மா அத்தா எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, இங்கே நாங்கள் வாங்கி கொடுக்க. இது மிகப்பெரிய வந்து பேச்சாக வந்து போய்கிட்டு இருக்கு. அவங்க வந்து இப்படி பேசுகிறது சரியா இல்லையா அப்படின்னே இது தெரியலை. உங்களுக்கு வேணுன்னா அப்போ நீங்கள் பைக்கை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ சோசியல் மீடியாவில் போடக்கண்டு தான் 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க. இப்போ அந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சரியான பதிலடி சொல்கிறாங்க. வேணுன்னா மெதுவாக போங்க, அப்படி போங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கு மட்டும் தான் உரிமை இருக்குது, ஏன் வாங்கினேன்னு சொல்ல உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நல்லது சொன்னால் மட்டும் அவங்க ஏற்றுப்பாங்களா? அதாவது நீங்கள் எதுவும் தப்பாக சொல்லக்கூடாங்க. இது எந்த வித நியாயம் அப்படின்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.